Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்றதுக்காக இன்ஜினியரிங்காக நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இன்ஜினியரிங் வந்து செலக்ட் பண்ணணும். இன்ஜினியரிங் படிக்கணும் ஒரு எண்ணத்தோட தான் இருக்கீங்க. அப்ப இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா ரெண்டு விதத்துல நம்ம வந்து அட்மிஷன்ஸ் வந்து போடலாம். ஒன்னு மேனேஜ்மெண்ட் கோட்டா, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலமா. இந்த வீடியோ ஃபுல்லாவே நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா கவர்மெண்ட் கவுன்சிலிங் பத்தி தான் பேச போறோம். அதாவது TNEA அப்படின்னு சொல்லுவோம், தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன். சரியா, அண்ணா யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய அந்த கவுன்சிலிங்கை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதாவது எப்போ கால்ஃபர் பண்ணுவாங்க, எப்போ நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் போடணும், அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுறதுக்கு நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், சரியா, அதுக்கப்புறம் அந்த கவுன்சிலிங்கில் என்னென்னலாம் நடக்கும், என்னென்ன ஸ்டேஜஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயமுமே இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். சரியா, அதனால நீங்கள் இப்போ கவுன்சிலிங்கில் நீங்கள் போடணும், கவுன்சிலிங் அப்படின்னாவே நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாமல் கூட இருக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எப்போ ஆரம்பிக்கணும், என்ன பண்ணணும், என்ன செய்யணும், சரியா, என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நம்ம வாங்கணும், சரியா, என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற A to Z நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து எப்போ சார் அப்ளிகேஷன் போடணும், ஆன்லைன் அப்ளிகேஷன் போடணும். நீங்கள் எந்த காலேஜுமே போய் முன்னாடியே வந்து அப்ளிகேஷன் போட்டு வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. முன்னாடியே காலேஜில் போய் விசிட் பண்ணலாம். மேபி நான் அதனால தான் அடிக்கடி நம்ம வீடியோவில் அப்பப்போ சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நான் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி நான் இன்னும் தெளிவாக ஒரு வீடியோவே நான் கொடுக்குறேன். ஆனால் அதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து எல்லா காலேஜ்லையும் வாங்க மாட்டாங்க. அப்போ ஒவ்வொரு காலேஜுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் வந்து வேரி ஆகும். சரியா, அப்போ ஒரு காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை ரொம்ப முக்கியமாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை விசாரிக்கிறதுக்காக நம்ம நிறைய காலேஜஸ் வந்து போகலாம். அப்போ மஸ்ட் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படிங்கிற அவசியம் எதுவும் கிடையாது. சரியா, நீங்கள் கவுன்சிலிங் மூலிமா வீட்டிலேயே நீங்கள் உட்காரலாம். கவுன்சிலிங் நீங்கள் போட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ஜாயின் பண்ணலாம். ஓகே சார், இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ சார் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு ரிசல்ட் வந்து வர தேதிக்கு, அதாவது மே ஃபர்ஸ்ட் வீக்கே நமக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நமக்கு வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. சரியா, இப்போ 8ஆம் தேதி ரிசல்ட் வருது அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் வீக்கே நமக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. நமக்கு கிட்டத்தட்ட 1 மந்த் டைம் கொடுப்பாங்க. மே மாதம் ஃபர்ஸ்ட் வீக் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ லாஸ்ட் இயர்லாம் வந்து 7ஆம் தேதி ஓப்பன் பண்ணாங்க. சரியா, மே மாதம் 7ஆம் தேதி ஓப்பன் பண்ணாங்க. ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்தாங்க. அதான் கரெக்டாக 1 மந்த் நம்ம டைம் கொடுப்பாங்க நம்ம அப்ளிகேஷனுக்கு ப்ராசஸ்க்கு மட்டும். அப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்ம போடணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அப்புறம் அந்த கவுன்சிலிங் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரியா, அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் அந்த ஸ்டேஜஸ்க்குள்ளே நம்ம போகிறோம், எப்படி நம்ம சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படிங்கிறதே பார்க்கலாம். அப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பண்ண வேண்டிய விஷயம், சரியா, அதாவது எல்லா பேருமே நீங்க இண்டிவிஜுவல் மெயில் ஐடி, ஆக்டிவா இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் மெயில் ஐடி அவசியம். நீங்க இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மட்டும் கிடையாது, நீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல வேற எந்த அக்ரிகல்ச்சரோ இல்ல வந்து வெட்டினரியோ எந்த கவுன்சிலிங் போட்டாலுமே அதாவது உங்களுக்கு செப்பரேட்டா ஒரு இமெயில் ஐடி வந்து அவசியமானது. ஆக்டிவானா அதாவது இன்பாக்ஸை நீங்க போய் பார்க்குற மாதிரி பாஸ்வேர்ட் நல்லா தெரிஞ்ச ஒரு இமெயில் ஐடி கண்டிப்பாக அவசியமானது. அதுக்கப்புறம் உங்களுக்கு மொபைல் நம்பர், இண்டிவிஜுவல் மொபைல் நம்பர் அவசியம். அந்த மொபைல் நம்பரை தயவு செய்து உங்களோட ஆதார் கார்டோட லிங்க் பண்ணிடுங்க. சரியா, இப்பயே அதெல்லாம் பண்ணிடுங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த எக்ஸாம் முடிஞ்சோடனே உங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸாம் இருக்குது, பயாலஜியோ இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸோ இன்னும் ஒரு எக்ஸாம் இருக்குல்ல, அந்த எக்ஸாம் முடிஞ்சோடனே இந்த வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரியா, அதாவது ஆதார் கார்டும் ப்ளஸ் நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் இண்டிவிஜுவலாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் லிங்க் பண்ணிடுங்க. ஏன்னா காலேஜில் போனீங்க அப்படின்னா ஒமிஸ் நம்பர்னு ஒரு நம்பர் கிரியேட் பண்ணுவாங்க, அதுக்கு இந்த ஆதார் கார்டு லிங்கிங், சரியா, இந்த நம்பர் வந்து ரொம்ப அவசியமாக இருக்கும், அதை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் நம்பர், சரியா, இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் நம்பர் வந்து கண்டிப்பாக வேணும். ஏன்னா 18 வயசுக்கு அப்புறம் தான் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் நம்பர் வந்து ஓப்பன் பண்ண முடியும். அப்போ 18 வயசு உங்களுக்கு மேபி 12th முடிச்சு கம்ப்ளீட் ஆயிரும். கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா கம்ப்ளீட் ஆனோடனே இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் நம்பர் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்துக்கணும். ஏன்னா நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நான் முதல்வன் ஸ்கீமு, சரியா, தமிழ் புதல்வன் ஸ்கீமு, சரியா, இந்த மாதிரி அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸு, இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்காலர்ஷிப் எல்லாமே உங்களோட அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். அப்படிங்கிற பட்சத்தில் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் நம்பர் நமக்கு கண்டிப்பாக அவசியமானது. அந்த பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சர், சரியா, இது எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஒன்று உங்கள் மொபைலில் வச்சுக்கணும், இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட மெயில் ஐடியில் இல்லை கூகுள் டிரைவில் போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக உங்களோட 10th மார்க் ஷீட், சரியா,
10th மார்க் ஷீட்டை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப அவசியமானது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ 12th ரிசல்ட் வந்த பின்னாடி ஒரு ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் வந்து கொடுப்பாங்க. அதாவது ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு உங்கள் எக்ஸாம் சீல் வச்சு அதாவது கிரீன் இங்க்ல சைன் போட்டு கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கேன் பண்ணி நீங்கள் வச்சுக்கணும். ஓகேவா? இது ரொம்ப அவசியமானது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், சரியா? அது ரொம்ப முக்கியமா. அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து 2 வகையில் இருக்கு. ஒன்று அட்டை மாதிரி வச்சிருப்பாங்க, அது கிடையவே கிடையாது. இனிமேல் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து புதுமையான ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும். அதாவது QR கோட் இருக்கும். QR கோடை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து உள்ள போற மாதிரி அந்த மாதிரியான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பா அவசியமானது. அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்க என்ன பண்ண வச்சுக்கணும். அதை சப்போஸ் உங்கள்கிட்ட அட்டை மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம், அதை தயவு செய்து இப்ப இருக்கக்கூடிய ரீசன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு என்ன பண்ணுங்க, மாத்திருங்க. சில கம்யூனிட்டியோட நேம்லாம் என்ன பண்ணிருக்காங்க, சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அப்போ புதுமையான நேம் நீங்க போட்டு வாங்கிக்கணும், சரியா? அதுக்கப்புறம் நீங்க வந்து SC, SCA, ST இந்த கேட்டகரியில், அதுக்கப்புறம் SCல இருந்து கிறிஸ்டியனுக்கு கன்வெர்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா இவங்க எல்லா பத்தியுமே ஸ்காலர்ஷிப் வந்து அவைலபிள் ஆகும், சரியா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்தீங்க அப்படின்னா அதை பத்தி இப்ப பேசலாம். ஃபர்ஸ்ட் SC, SCA, ST, SCC, சரியா? அதாவது SCயா இருந்து நீங்க கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப அவசியமானது. இன்கம் வந்து 2.5 இருந்தாதான் உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப், சரியா? கிட்டத்தட்ட ஒரு 50,000 இருந்து 60,000 ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இயர்லி, சரியா? இதை தெளிவா நீங்க பாத்துக்கணும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்க தான் காலேஜுக்கு ஆளா போறீங்க அப்படின்னா உங்க வீட்டுல இருந்து நீங்க தான் ஃபர்ஸ்ட் பிறந்திருக்கணும். நீங்க தான் ஆளா உங்க வீட்டுல இருந்து காலேஜுக்கு போறீங்க. உங்க அப்பா அம்மாவோ இல்ல வந்து கூட பிறந்தவங்க யாருமே என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா காலேஜ் வந்து போயிருக்க கூடாது, சரியா? உங்க அப்பா அம்மா வந்து 10th தான் படிச்சிருக்காங்க, 12th தான் படிச்சிருக்காங்க, நீங்க தான் ஃபர்ஸ்ட் காலேஜ் போறீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு எலிஜிபிள். அப்ப ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்க 25,000 என்ன பண்ணா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் எப்படி அப்ளை பண்றது, என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா வீடியோவுமே நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு வீடியோ தேவைப்படுச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் இன்னொரு தடவை கூட வீடியோ கொடுக்குறேன். இல்லாட்டி வாட்ஸ்அப் குரூப்ல அந்த வீடியோவை நான் ஷேர் பண்றேன், ஓகேவா? அதை நீங்க பாத்துங்க. அப்ப இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு அவசியமானது. இப்போ நான் சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கேன் பண்ணி ரெடியா வச்சுக்கணும். நாமளே நம்ம சேனல்ல எப்படி வந்து நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் போடணும் அப்படிங்கிற ஈச் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்காக நம்ம கொடுத்துருவோம். நீங்க வீட்டில் உட்காந்தே நீங்க அப்ளை பண்ணலாம். சேவை மையத்துக்கு போகணும் இல்லை நெட் சென்டர் போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஈஸியா நம்ம கொடுக்கக்கூடிய டெமோ வீடியோ போட்டு நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா நீங்களே அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அப்ளிகேஷன் போடுறதுக்காக மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நெட் சென்டர் போகலாம், இல்லை சேவை மையத்துக்கு போய் நீங்க அப்ளிகேஷன் போடலாம், ஓகேவா? இதெல்லாம் நீங்க தயார்படுத்தி வச்சுக்க வேண்டிய சர்டிஃபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் வந்து இதெல்லாம். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் எப்படி சார் நடக்கும்? நீங்க எங்கேயுமே போக தேவையில்லை, எல்லாமே ஆன்லைன் கவுன்சிலிங் தான். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன்ல தான் நடக்கும் போது அதனால நீங்க எங்கேயுமே போகணும்னு அவசியம் இல்லை. அப்ப கவுன்சிலிங்ல இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா அதாவது நீங்க கவுன்சிலிங் நீங்க அப்ளை பண்றீங்கல்ல, அப்ளை பண்ணோடனே உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அது வந்து ஆன்லைன்லேயே நடக்கும். TFC சென்டர் சொல்லுவாங்க. இனிமேல் போக போக அதெல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் காலேஜ் நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும் போதே கேட்பாங்க. அந்த கவர்மெண்ட் காலேஜில் தான் ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க போற மாதிரி இருக்கும். எல்லா பேருமே அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையே கொடுத்துடக்கூடாது. உங்க வீட்டுக்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் கொடுக்கணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும்போது உங்களுக்கு தெரிய வரும். அது அந்த TFC சென்டர் வந்து ரொம்ப முக்கியமானது, சரியா? அப்ப ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் நடக்கும். ஒரு பக்கம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் ரேண்டம் நம்பர் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுப்பாங்க, சரியா? அது என்ன சார் ரேண்டம் நம்பர்? ரேண்டம் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது உங்களுக்கு வந்து இப்ப நம்ம கிளாஸ்ல வந்து 450 தான் ஃபர்ஸ்ட் மார்க்னு வச்சுக்கோ. ஒரு 10 பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, 10 பேருக்குமே ஃபர்ஸ்ட் ரேங்க் போட்டு அடுத்த மார்க் இருக்க பையனுக்கு 11ஆவது ரேங்க் போடுவாங்க. ஆனா இங்கே வந்து அப்படி போட முடியாது. அப்போ 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப் எடுத்த நிறைய பசங்க இருப்பாங்க, 199 கட் ஆஃப் எடுத்த ஒரே மார்க் எடுத்த நிறைய பசங்க இருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்துல அவங்க எல்லா பேத்துக்குமே இண்டிவிஜுவல் ரேங்க் வேணும். ஃபர்ஸ்ட் ரேங்க் இவங்க, செகண்ட் ரேங்க் இவங்க, தேர்ட் ரேங்க் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவல் ரேங்க் வேணும். அப்படி இந்த மாதிரி டை பிரேக்கர் ஆச்சு அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரே மார்க் எடுத்தாங்க அப்படின்னா அந்த டை பிரேக்கர்ல அதாவது இந்த ரேண்டம் நம்பர்ல சீனியரா இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா முதல் இடம் கொடுப்பாங்க, சரியா? ஃபர்ஸ்ட் மேக்ஸ் மார்க்கை பார்ப்பாங்க, அதுவும் சேமா தான் இருக்கும். இப்போ 200 எடுத்தாங்கன்னா எல்லா மேக்ஸ் மார்க், பிசிக்ஸ் மார்க் இது எல்லாமே சேமா தான் இருக்கும். அப்படி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட டேட்டா பர்த் பார்ப்பாங்க. யார் சீனியரோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. டேட்டா பர்த்தும் சேமா இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த ரேண்டம் நம்பர் வந்து யூஸ் ஆகும் உங்களோட ரேங்க் வந்து அலோகேட் பண்றதுக்கு. ரேங்க்னு நம்ம சொல்லும் போது ஜென்ரல் ரேங்க் ஒன்று இருக்கும், கம்யூனிட்டி ரேங்க் ஒன்று இருக்கும். ரெண்டு ரேங்க்குமே நமக்கு வந்து ரொம்ப முக்கியம், சரியா? ஜென்ரல் ரேங்க்கும் நமக்கு ரொம்ப முக்கியம், கம்யூனிட்டி ரேங்க்கும் ரொம்ப முக்கியமானது. இதை பத்தி செப்பரேட்டா நம்ம வீடியோ கொடுப்போம். ஜென்ரல் ரேங்க் எதுக்கு யூஸ் ஆகும்,
கம்யூனிட்டி ரேங்க் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற வீடியோலாம் இனிமேல் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். சரியா? இதுவே நீங்க 7.5 ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ரேங்க் வரும். சரியா? ஜெனரல் ரேங்க் ஒன்று வரும், கம்யூனிட்டி ரேங்க், அதுக்கப்புறம் 7.5ல ஜெனரல் ரேங்க் ஒன்று வரும், 7.5ல உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க் வரும். அப்போ 4 ரேங்க் வரும். யாருக்கு அப்படின்னா 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் ரேண்டம் நம்பர், அடுத்து ரேங்க் எல்லாம் வந்த பின்னாடி தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவுன்சிலிங்க்கு நம்ம ரெடி ஆயிடுவோம். ஃபர்ஸ்ட் யாருக்கு கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் யார் அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேன். சரியா? உங்க அப்பாவோ அம்மாவோ உங்க அப்பா வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா ஆர்மியில இருந்திருப்பாங்க, அவங்களோட பிள்ளையா நீங்க இருந்தீங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேன். ஓகேவா? அதுக்கப்புறம் டிசபிள் பர்சன். சரியா? அதுக்கப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் நடக்கும். அப்புறம் ஒகேஷனல் கவுன்சிலிங் வந்து தனியா நடக்கும். ஒகேஷனல்னா உங்களுக்கு தெரியும், மேக்ஸ் மட்டும் அவங்களுக்கு இருக்கும், மற்ற சப்ஜெக்ட் மெயின் சப்ஜெக்ட் வந்து பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ அவங்களுக்கு இருக்காது. மேக்ஸ் பிளஸ் வந்து மெக்கானிக்கல் இந்த மாதிரி கோர்சஸ் வந்து படிச்சுப்பாங்க. அவங்க தான் ஒகேஷனல்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து எனக்கு கால் பண்ணுங்க. நீங்க இப்பயே அட்மிஷன் போட்டு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு ஒகேஷனலுக்கு பொறுத்த வரைக்கும். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ரேங்க் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஜெனரல் ரேங்க் வச்சு நம்மளே 3 ரவுண்டா பிரிப்பாங்க. சரியா? ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அப்படின்னு சொல்லி 3 ரவுண்டா பிரிப்பாங்க. லாஸ்ட் இயர் எப்படி நடந்துச்சு அப்படின்னா 200ல இருந்து 179 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட், அதுக்கப்புறம் 178.9ல இருந்து 143 வரைக்கும் செகண்ட் ரவுண்ட், 142.9ல இருந்து 77 வரைக்கும் தேர்ட் ரவுண்ட். அப்ப அந்த கட் ஆஃப் வச்சு தான் நமக்கு என்ன பண்றோம்னா ரவுண்ட் வந்து பிரிப்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்துட்டா நமக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸ். ஏன்னா அப்பதான் ஃப்ரெஷ்ஷா நம்ம என்ன பண்றோம், ஃபில் பண்றோம். அப்ப ரவுண்டை வந்து பிரிச்சுருவாங்களா, ரவுண்டை பிரிச்ச பின்னாடி அந்த ஒரு ரவுண்டுக்கு ஒரு 5ல இருந்து 7 டேஸ் வந்து கவுன்சிலிங் வந்து நடக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற ஒரு பார்ட். சாய்ஸ் ஃபில்லிங்னா நமக்கு தேவையான காலேஜை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் அலாட்மெண்ட். சரியா? நமக்கு வந்து ஒரு காலேஜ் வந்து ஆன்லைன்ல எல்லாமே வந்துடும். உங்களுக்கு வந்து TNEA வெப்சைட் இருக்கு பாத்தீங்களா, நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய வெப்சைட் என்னன்னா www.tnea. சரியா? இப்போ நீங்க போட்டீங்க அப்படின்னாவே TNEA வெப்சைட்டுக்குள்ள போகும். அந்த வெப்சைட் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணணும். அந்த வெப்சைட்டுக்குள்ள போகும்போது தான் நீங்க அப்ளிகேஷன் போடும்போது அந்த பாஸ்வேர்ட்லாம் நீங்க என்ன பண்ணி கிரியேட் பண்ணி உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டீங்கன்னா உள்ள போயிடலாம். சரியா? அதை வச்சுதான் சாய்ஸ் ஃபில்லிங் போடணும். சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு அடுத்த நாள் நமக்கு ஒரு 3 நாள் நமக்கு வந்து டைம் கொடுப்பாங்க சாய்ஸ் ஃபில்லிங்க்கு. அடுத்த நாள் நமக்கு வந்து காலேஜ் அலாட்மெண்ட் ஆயிரும். காலேஜ் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த காலேஜ் எனக்கு வேணும், இந்த காலேஜ் எனக்கு வேணாம், இந்த காலேஜுக்கு மேலே இருக்கக்கூடிய காலேஜ் எனக்கு கொடுங்க, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் அதில் வரும். அந்த ஆப்ஷன்ஸை நமக்கு செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு காலேஜ் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். காலேஜ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் நமக்கு கிடைச்சிடும். அலாட்மெண்ட் ஆர்டர் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா காலேஜ் போய் ஜாயின் பண்ணிடலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கோட ஃபுல் ப்ராசஸ் வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு சொல்லியா டீட்டெயிலாக நம்ம சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா புதுமை பெண் திட்டம். சரியா? அதுக்கப்புறம் தமிழ் புதவன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை ஸ்கீம் வந்து இப்போ இருக்க கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. சரியா? மந்த்லி 1000 rupees வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துருக்கு. யாருக்கு சார் இது கிடைக்கும் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல 6th ல இருந்து 12th வரைக்கும் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வரும். அதே மாதிரி நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல 6th ல இருந்து 12th வரைக்கும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 7.5 ரிசர்வேஷன்ல வந்தீங்க அப்படின்னா ஃபுல் ஃப்ரீ. உங்களுக்கு டியூஷன் ஃபீஸும் கிடையாது, ஹாஸ்டல் ஃபீஸும் கிடையாது, எல்லாமே உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீ. இது வந்து மிகப்பெரிய ஸ்காலர்ஷிப். இது இல்லாம ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்தீங்க அப்படின்னா 25,000 உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். சரியா? அதுக்கப்புறம் நீங்க வந்து SC, SCA, ST, SCC அதாவது எஸ்சில இருந்து கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50,000 ரூபாயிலிருந்து 60,000 ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அப்ப இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டான சரியான முறையில் கிடைக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவை தவிர்த்துட்டு நீங்க கவுன்சிலிங் மூலியமா போனாதான் இந்த வாய்ப்புகள் வந்து அமையும். சரியா? அதனால கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஜஸ்ட் வீடியோ ஒரு ஹைப் பண்ணி விடுங்க. கண்டிப்பா நிறைய பேருக்கு போய் சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.